ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியை பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்திலிருந்து என்ன நடக்குதுன்னு புரியாமல் கொண்டு போய் கிளைமேக்ஸில் வைப்பாங்க பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். ஸோ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவரோட வீட்டில் இருக்காரு. நல்லா மழை பெய்யுது, புயல் அடிக்குது. அப்போ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு. மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் இருக்கட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இவரும் ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ கதையோட ஆரம்பத்தில் காருக்குள்ள யாரோ இருக்காங்க. வெளியே சரியான மழை பெய்யுது. அதோட வெளியே ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க நேரா அந்த காரு கிட்ட தான் வராங்க. சடனா இந்த இடத்துல இருந்து கதை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ இந்த காருக்குள்ள இருந்தது யாரு, வெளியே இருக்கிறது யாருன்னு எதுவும் நமக்கு தெரியல. போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ கதை அப்படியே ஒரு ட்ரைலர் கிட்ட போகுது. அதாவது வேன் மாதிரியான ஒரு வீடு செட்டப். அந்த இடத்துல வாழ்ற இவரோட பேரு தான் பேட்ரிக். அன்னைக்கு நேரம் செமையான புயல். அப்படியே ரேடியோல பாட்டு கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பேட்ரிக் அவரோட கையை பார்க்கறாரு. பார்த்தா சின்னதா கண்ணாடி டப்பால ஒரு போதை பொருள் இருக்கு. அளவுக்கு அதிகமா இதை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. ஸோ இதை பேட்ரிக் கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட பேக்கெட்லயும் போட்டுக்கிறாரு. அப்பதான் சடனா இவர் வீட்டு கதவை யாரோ நாக் பண்றாங்க. பேட்ரிக் உடனே போகாம அங்க இருந்துகிட்டே யார் அது அப்படின்னு கத்தும் பொழுது அந்த பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளைவும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இவர் மிரட்டினாலும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்களா. சரி யாரான்னு அப்படியே பேட்ரிக் மெதுவா போய் டோரை ஓபன் பண்ணும் பொழுது அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. ஐம் சாரி, என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க உங்க கார்ல பக்கத்துல இருக்கிற டவுன்ல கொண்டு போய் என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நம்ம பேட்ரிக் கதவை கூட ஓபன் பண்ணாம பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயின் மாதிரி கதவு கேப்ல எட்டி பாக்குறாராமா. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப நனைஞ்சு வர போயிருக்காங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள கூப்பிடுறாரு. ஸோ இப்போ நம்ம பேட்ரிக்கு என்ன பயம்னா, டைம் 2 மணி ஆகுது. திடீர்னு வீட்டு கதவை தட்டி இந்த பொண்ணு வராளே அப்படின்னு இந்த பொண்ணு மேல ஒரு டவுட். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் பேட்ரிக் பார்க்க ஒரு சைக்கோ கொலகார மாதிரி இருக்கானே, நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட பேரை இந்த படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆனானே கூப்பிடுவோம். ஸோ பேட்ரிக் என்ன பண்றாருன்னா, ஒரு டவலை கொண்டு ஆனா கிட்ட கொடுக்க, ஆனாவும் இல்ல எனக்கு டவல்லாம் வேணாம், ஜஸ்ட் உங்க கார்ல பக்கத்துல இருக்கிற டவுன்ல மட்டும் டிராப் பண்ணிடுங்க. உன் உடம்பு ஃபுல்லா ஈரமா இருக்கு, என் வீட்டோடைய ஃப்ளோரையும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுக்காகவாவது இந்த டவலை எடுத்து தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஆனாவும் அதை வாங்கி தொடச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே பேட்ரிக்கும், ஃபர்ஸ்ட் நீ என்னை மன்னிக்கணும், ஏன்னா நீ கதவை தட்டும் பொழுது நான் ரொம்பவே மோசமா திட்டேன். பக்கத்து வீட்டு பசங்க எப்போ பார்த்தாலும் இப்படிதான் கதவை தட்டிட்டு போயிடுவாங்க. நான் கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாவும் அதெல்லாம் பரவாயில்லை, ஏன்னா நீங்க திட்டின சவுண்டு எனக்கு கேட்கவே இல்லை, வெளியே அவ்வளோ மழை. அப்புறம் என்ன கொஞ்சம் உங்க கார்ல டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பேட்ரிக்கும் நீ ரொம்ப தப்பான டைம்ல வந்திருக்க, ஏன்னா என் கார் ரிப்பேர் ஆகி 2 நாள் ஆகுது. அப்பனா ஏதாவது பஸ் வருமா, நான் பஸ் பிடிச்சிட்டு போலாம்ல. நைட்டு 2 மணிக்கு பஸ் எல்லாம் வராது. அதோட உன் ட்ரெஸ்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, நீ கழட்டி கொடு, நான் அதை காய வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆனாவும் கழட்டி தராங்க. அப்போ உள்ள அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு பேட்ரிக்கும், நீ ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆமா, இந்த புயல் வரதுக்கு முன்னாடி நான் பீச்சில் குளிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் அங்கேயே தூங்கிட்டேன் போல, டக்குன்னு புயல் வந்துருச்சு, காரும் ஒர்க் ஆகல, அதான் இங்கே வந்தேன். இதை கேட்ட பேட்ரிக்கும், எது 2 மணிக்கு பீச்சில் குளிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதே மாதிரி தான் ஆனாவுக்கும், பேட்ரிக் சரக்குலாம் அடிச்சிருக்காரு, கிளாஸ்லாம் அங்கே இருக்கு, இவன் குடிச்சு வேற இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு இவங்க ஒரு பயத்தில் இருக்காங்க. ஸோ பேட்ரிக் என்ன பண்றாருன்னா, ஆனா குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ்ல சரக்கை கொண்டு வைக்கிறாரு. குளிருக்கு நல்லா எதமா இருக்கும், குடி அப்படின்னு சொல்லி. ஆனா ஆனா பயப்படுறாங்க, மேபி அதில் ஏதாவது கலந்துருப்பாரோ அப்படின்னு. ஸோ அதனால அதை குடிக்காம, எனக்கு உங்களுடைய ஃபோன் தரீங்களா, நான் ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிடுவேன். உடனே நம்ம பேட்ரிக்கும் ஃபோனை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லறையை எடுத்து வைக்கிறாரு. என்கிட்ட ஃபோன்லாம் எதுவும் இல்லைம்மா, காயின் போட்டு பேசுகிற ஃபோன் தான் வெளியே இருக்கு, அதுவும் இப்போ போக முடியாது, கேட்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ அப்படியா, இருந்தாலும் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆனா சொல்ல அவரு தடுக்கிறாரு. இந்த நேரத்தில் வெளியே போகாத, அது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயங்கரமான இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டோடவே சில பொண்ணுங்களாம் கத்துற மாதிரியும் சவுண்டு கேட்குது லைட்டா. ஸோ பேட்ரிக்கும் என்ன சொல்றாருன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அவங்களுக்கு இடினா ரொம்ப பயம், அதான் இப்படி கத்துறாங்க. ஸோ ஆனாவும் பயப்படுறாங்க. சரி ஓகே, என் ட்ரெஸ் காயிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஆனா பேட்ரிக் கிட்ட, நீங்க எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆளு டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு அவருடைய பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷமா நான் இங்கே இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, இருக்கிற வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அவர் கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, அதை கேட்காம ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவர் வீட்டோடைய ஷெல்ஃப்ல நிறைய திங்ஸ்லாம் இருக்கு, அதை
பாக்குறாங்க. இருக்கிற திங்ஸ் எல்லாமே பொண்ணுங்களுடைய திங்ஸா இருக்கு. பொண்ணுங்க கட்டுற வாட்ச், எமிலின்னு பேர் போட்ட ஒரு பொருள், அப்புறம் ஒரு டாலர் இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு லேடிஸோட டாலர் தான். அந்த டாலரை ஓபன் பண்ணா உள்ள முடி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குற ஆனாவுக்கு பயங்கரமான டவுட்டும் ஒரு பயமும் வர ஆரம்பிக்குது. இங்க அந்த பேட்ரிக் இருக்காருல்ல, அவர் கதையா சொல்லிட்டு, ஆமா உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, கையில அந்த டாலரை வேற இவங்க வச்சிருக்காங்களா, அது என் வீடா, அது இங்க இருந்து ரொம்ப தூரம், இல்ல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு ஆனா வளர்றாங்க. இதை பார்க்குற பேட்ரிக்கும், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி மெதுவா எழுந்து வந்து அந்த டாலரை கொடு அப்படின்னு கேட்க, ஆனாவும் அந்த டாலரை பேட்ரிக்கோடைய கையிலேயே கொடுத்துட்றாங்க. நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்க, போயிட்டு குளிச்சுட்டு வா, பாத்ரூம்ல சுடு தண்ணி வரும் அப்படின்னு சொல்ல, இவங்களும் அப்படியே பொறுமையா பயந்துகிட்டே போறாங்க. பாத்ரூம்குள்ள போன உடனேயுமே பின்னாடியே பேட்ரிக் வராரா அப்படின்னு கதை ஓரமா காதை வச்சு கேட்கறாங்க. அவர் வரல, அவர் தூரமா தான் இருக்காரு. ஸோ இவங்களும் நேரா போயிட்டு ஷவரை ஆன் பண்ணி குளிக்க ட்ரை பண்ணும்போது சடனா மேல இருந்து வர தண்ணி எல்லாமே அப்படியே ரத்தமா மாற ஆரம்பிக்குது. ஃபுல்லா பிளட்டா இருக்கு. இவங்க அப்படியே பயந்து போறாங்க. சடனா பார்த்தா தண்ணி நார்மலா இருக்கு. இது எல்லாமே இவங்களுடைய கற்பனை, ஏன்னா அவ்வளோ பயத்துல இருக்காங்க. ஸோ அப்ப பாத்ரூமுக்கு வெளியே பேட்ரிக் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்களும் பயப்படுறாங்க. ஆனா அந்த சவுண்டு கொஞ்ச நேரத்திலே காணாம போகுது. இவங்க என்னன்னு எட்டி பார்த்தா வந்தவர் டவலை வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அப்புறம் இவங்க குளிச்சு முடிச்சுட்டு அவங்களோட இன்னர்ஸ் எல்லாம் காய வச்சுட்டு வெளியே வராங்க. பேட்ரிக் வந்து சூப் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனாவும் அங்க ஒரு ஸ்வெட்டரை பாக்குறாங்க. இது லேடிஸ் ஸ்வெட்டர் ஆச்சே, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, யாரோடது இது அப்படின்னு அவங்க கேட்க, இது வந்து என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டோடது, உனக்கு வேணா நீ மாட்டிக்கோ, அதோட உன்னை பத்தி சொல்லு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு மேரேஜ் லைஃப்லலாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா இந்த மனுஷங்களை நம்பவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பேட்ரிக்கும் சூப்பை ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து ஆனா கிட்ட கொடுக்க, அந்த சூப் அப்படியே ரத்தம் மாதிரி இருக்கு. இந்த சூப்பை குடி அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா இவங்க குடிக்கலாமா வேணாமான்னு கையில வச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப ஆனா வந்து அவங்க முடிய ஒதுக்கும் பொழுது அவங்க ஒரு கம்பலை போட்டிருக்காங்க. அந்த கம்பலை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பேட்ரிக்கு உத்து பாக்குறாரு. சடனா அவருக்கு என்னமோ தோணுது. வேகமா கிச்சனுக்கு போயிட்டு சமைக்கிற வேலையை பாக்குறாரு. எங்க ஆனாவும் அந்த சூப்பை குடிக்காம அப்படியே கையில வச்சுக்கிட்டு பேட்ரிக்கையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆனாவும் பேட்ரிக் கிட்ட, இந்த நேரத்துல எல்லாம் நார்மலா எல்லாரும் தூங்குவாங்க, ஆனா நீங்க செய்யற வேலையை பார்த்தா தினமும் இந்த நேரத்துல தான் சாப்பிடுவீங்க போலயே. அதுவும் உண்மைதான். முன்னாடிலாம் நான் ரொம்ப சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்பெல்லாம் எனக்கு தூக்கம் சரியா வரவே மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தோடவே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. அதனால மத்தவங்களுக்கு நடுராத்திரி, எனக்கு அதுதான் விடியற் கால இப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே பயத்தோடவே அந்த சூப்பை குடிக்காமலே இருக்காங்க. இதை பேட்ரிக்கும் பார்த்து, ஏன் நீ சூப் குடிக்காம இருக்க, குடி, இல்ல அது வந்து ரொம்ப சூடா இருக்கா, நான் குடிக்கிறேன். அதோட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த காயின் போட்டு பேசுற போன் வந்துட்டு வெளியே பக்கத்துல இருக்கு, ஆனா போக முடியாது, கேட்லாம் க்ளோஸ்ல இருக்கும்னு சொன்னீங்கல்ல, கேட் க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா எப்படி நான் உள்ள வந்தேன் இப்படின்னு அவங்க கேட்க, பேட்ரிக்கும் அதுதான் என்னோட கேள்வி, கேட் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும், எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க, அதுவும் உள்ள வந்தது மட்டும் இல்லாம கரெக்டா என் வீட்டு கதவை தட்டிருக்கீங்க அப்படின்னு பதிலுக்கு கேள்வி கேட்க, அங்க ஆனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சடனா வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. பேட்ரிக்கும் ஆனா கிட்ட, நீங்க வர விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னியா அப்படின்னு கேட்க, ஐயோ நான்லாம் யாருக்கிட்டே சொல்லல, சரி ஓகே இரு அப்படின்னு இவர் மெதுவா போயிட்டு டோரை ஓபன் பண்ணி வெளியே பார்த்தா அங்க யாரையுமே காணோம். நான் தான் சொன்னல, பக்கத்து வீட்டு பசங்க கதவை தட்டிட்டு ஓடி போயிடுவாங்கன்னு, அந்த பசங்களோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு பேட்ரிக் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. அந்த டோருக்கிட்டே கொஞ்ச நேரம் நிக்கிறாரு. சாவி சவுண்ட்லாம் கேக்குது. இங்க ஆனாவுக்கு டோர் அவர் லாக் பண்றாரோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஸோ பேட்ரிக் உள்ள வந்துடுறாரு. இவங்க உட்காந்துக்கிட்டு டோரையே ஒத்து பாக்குறாங்க. ஏன்னா இங்க ஏதாவது நடந்ததுன்னா டோர் ஓப்பன்ல இருந்தா இவங்க வேகமா எஸ்கேப் ஆகி போக முடியும். ஆனா இப்ப அவரு லாக் பண்ணிட்டாரோ, நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியாதோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ பேட்ரிக்கும் கிச்சன்ல தான் இருக்காரு. அவர் பேக்கெட்டுக்குள்ள போட்டார்ல அந்த போதை மருந்து, அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஆனாவும் அந்த சூப்பை குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பக்கத்துல பேட்ரிக்கோடைய பூட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள சூப்பை கொட்டிட்டு அப்படியே குடிச்ச மாதிரியே ஒரு சீனை போடுறாங்க. ஏன்னா இதுல ஏதாவது கலந்துருப்பாரோ அப்படின்னு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்புறம் பேட்ரிக்கை பார்த்து, ஆமா பக்கத்துல ஏதோ ஃபோன் பூத் இருக்குன்னு சொன்னீங்களே, அது இங்க இருந்து எவ்வளவு தூரம், அது இங்க இருந்து பக்கம் தான், ஆனா இந்த வெதருக்கு அது ரொம்ப தூரம் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா கரண்ட் போகுது. பேட்ரிக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்த புயல்னால மரக்கல ஏதாவது பவர் லைன்ல விழுந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா தண்ணி அதிகமா தேங்கி பவரை கட் பண்ணிருப்பாங்க, என்ன ஏதுன்னு வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா என் பூட்ஸ்ல தான் நீ சூப்பை கொட்டிட்டியே அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்க பாத்துட்டீங்களா, அது வந்து நான் தெரியாம தான் பண்ணேன், சரி சரி பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அதுல ஏதாவது கலந்துருப்பணும் அப்படின்னு உனக்கு டவுட் இருக்காதானே இப்படி பண்ணிட்டேன், இங்க பாரு நான் அதுல எதையுமே கலக்கவே இல்லை, இப்ப வேணா கூட நீங்க இருந்து போகலாம், டோர் ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ வீட்டுடைய பவர் லைனை கொஞ்சம் செக் பண்ணலாம், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆனாவை கூட்டிட்டு இவரு பவர் லைனை செக் பண்றாரு. ஆனா தான் டார்ச் லைட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ பேட்ரிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே டூல்ஸ் பாக்ஸ் இருக்கு, அதுல ஒரு சுத்தியல் இருக்கு. அந்த சுத்தியல்ல ரத்தக்கரை இருக்கிற மாதிரி ஆனா கண்ணுக்கு தெரியுது. டக்குன்னு அவங்க லைட் அடிக்கிறாங்க.
பார்த்தா அந்த ரத்த கரையை காணோம். அட என்னடா இது, இங்க வந்ததுல இருந்தே எல்லாமே வித்தியாசமா நடக்குதேன்னு ஆனா குழம்பி போறாங்க. அதோட பேட்ரிக் இருக்கார்ல, அவருக்கு முதுகுலையும் பின்னாடி யாரோ கீர்ன மாதிரி ரத்தம் வர மாதிரி தெரியுது இவங்களுக்கு. ஒருவேளை இதுவும் நம்ம கற்பனையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு, உங்களுக்கு பின்னாடி ரத்தம் வருது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பேட்ரிக்கும் பின்னாடி கை வைக்கிறாரு. பார்த்தா உண்மையிலேயே பேட்ரிக்கு ரத்தம் தான் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வரேன் அப்படின்னு இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நேரா பாத்ரூமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கலான்னு பொழுது அங்க ஒரு டப்பா இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா பொண்ணுங்களுடைய கம்பலா இருக்கு. அதுல இவங்க இப்ப போட்டிருக்காங்கல்ல அந்த கம்பலும் இருக்கு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம காதுல இருந்த கம்பலை எப்ப எடுத்து இதுக்குள்ள போட்டான் அப்படின்னு பயத்துல நடுங்குறாங்க அவங்க. யாரோ அங்க வர மாதிரியும் சவுண்ட் கேக்குது. அதோட அங்க இருக்கிற பாட்டப்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஸோ ஆனாவும் பயத்தோடவே திரும்ப பேட்ரிக் கிட்டேயே வராங்க. எங்க பாருங்க, நான் இப்ப வெளியே போகணும். வெளியே அவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப வெளியே போய் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வெளியே போயே ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கேட்லாம் க்ளோஸ்ல இருக்கு. பரவாயில்ல, நான் வேற ஒரு வழியிலேயாவது இங்க இருந்து போயே ஆகணும். சரி ஓகே, இதுக்கு மேல உங்க இஷ்டம், போறதா இருந்தா போங்க அப்படின்னு பேட்ரிக் சொல்ல, ஆனாவும் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்க பாத்ரூம்ல ஒரு பாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய பொண்ணுங்களுடைய கம்பலா இருந்தது. என்னோட இயரிங்கும் அதுல இருந்தது. அதை எடுத்து போட்டது நீங்க தானே? ஸோ பேட்ரிக்கும் என்ன சொல்றாருன்னா, நீ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிற எதுவுமே உன்னோட இயரிங் கிடையாது. பொய் சொல்லாத, என் கண்ணால நான் பார்த்தேன். சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ ஒரு குழப்பத்துல இருக்க. நான் ஒன்னும் குழப்பத்துல இல்ல, நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன். சரி ஓகே, நீ தெளிவாவே இருந்துட்டு போ. இங்க இருந்து கிளம்புறேன்னு தானே சொன்ன, கிளம்பு போ. எப்படி என்னால போக முடியும்? அதான் டோரை நீ லாக் பண்ணிட்டியே. யாரோ கதவை தட்டுறாங்கன்னு வெளியே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ கதவை க்ளோஸ் பண்ண சாவியோடைய சவுண்ட்லாம் எனக்கு கேட்டுச்சு. ஐயோ கடவுளே, நான் டோரெல்லாம் லாக் பண்ணல, புரியுதா? நீ போறதா இருந்தா கிளம்பி போ. சும்மா போய் சொல்லாத, ஒழுங்கா சாவியை கொடு, நான் கிளம்புறேன். ஏன்னா லாக் பண்ணல, ஒழுங்கு மரியாதையா சாவியை கொடு அப்படின்னு இவங்க கத்துறாங்க. சோ இவதான் பேட்ரிக்கும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒன்னும் உன் வீட்டுக்குள்ள வரல, நீ தான் என் வீட்டு கதவை தட்டி என் வீட்டுக்குள்ள வந்து இப்ப என் முன்னாடியே கத்திக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப வித்தியாசமானவ, நல்லவ, மத்தவங்க மாதிரி நீ இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் காட்டிட்ட. உனக்கு கொடுத்த சூப்ல நான் எதையுமே கலக்கவே இல்லை, அதை நீ என் பூட்ல கொட்டின. இப்ப நான் டோரை லாக் பண்ணவே இல்லை, ஆனா லாக் பண்ணிருக்கேன்னு சொல்ற. இதுக்கு மேல உன் இஷ்டம், நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு அப்படின்னு இவரு உட்காந்துடுறாரு. சோ நம்ம ஆனாவும் நேரா இங்க இருந்து போகணும்னு வேகமா டோர் கிட்ட போயிட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அது ஓபன்ல தான் இருக்கு. உண்மையிலேயே பேட்ரிக் அந்த டோரை லாக் பண்ணவே இல்லை. சரி இவங்க வெளியே பார்த்தா மழை சும்மா பயங்கரமா அடிக்குது. கண்டிப்பா அந்த மழையில இவங்களால வெளியே போகவே முடியாது. சோ ஆனாவும் பேட்ரிக் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க, தேவையில்லாம நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. டோரை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயே வந்து பேட்ரிக் முன்னாடியே உட்காடுறாங்க. சோ பேட்ரிக்கும் சரக்க ஊத்தி குடிக்கிறாரு. அவர் மட்டும் தான் குடிக்கிறாரு. என்ன பாக்குற, உனக்கும் ஊத்தி கொடுப்பேன், ஆனா நான் இதுல ஏதாவது கலந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்ல ஆனாவும் சிரிக்கிறாங்க. பதிலுக்கு இவரும் சிரிச்சு ரெண்டு பேருமே நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கார்ட்ஸ் கேம் விளையாடுறாங்க. அந்த கேமோட பேரு புல்ஷிட்டான். ஸோ அதை விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே பேட்ரிக்கு ஆனா கிட்ட, உண்மையை சொல்லு, நீ கண்டிப்பா என்கிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிருப்ப. நீ யாரு, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல, நான் பப்பில் நல்லா குடிச்சு சம மட்டையாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எது பப்பா? ஆனால் நீ பீச்சில் குளிச்சுட்டு இருந்தேன்னு சொன்ன அப்படின்னு இவர் கேட்க, ஆனால் எதுவும் சொல்லாமல் அப்படியே கம்முனே இருக்காங்க. உடனே நம்ம பேட்ரிக்கும், நானும் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். நீ ஒரு ஸ்வெட்டரை பற்றி கேட்டல, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடதுலாம் கிடையாது, என் ஒய்ஃபோடது. அவளை நான் முதல்ல ஒரு பெட்ரோல் பங்கோடைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் பார்த்தனே. அங்கே அந்த கடைக்காரங்களோட சண்டை போட்டுட்டு யாராவது சிப்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா. நான் போயிட்டு அவளுக்காக சிப்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்படியே எங்களுக்குள்ள லவ் செட் ஆகி நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் எங்களோட காதல் கதைன்னு, இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள என் ஒய்ஃபை தவிர வேற யாருமே வந்தது கிடையாது. இப்பதான் முத தடவையா ஒரு பொண்ணு நீ வந்திருக்க. அதோட நீ போறேன்னு சொல்லியும் நான் உன்னை தடுத்து நிப்பாட்டினதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் மனசு விட்டு பேச ஒரு ஆள் எனக்கு வேணும். நீ இதுக்கு முன்னாடி என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என் முன்னாடி நீ காமா உட்காந்துக்கிட்டு இருக்கல, அதுதான் எனக்கு வேணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ஒய்ஃப் எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? என் ஒய்ஃப் வந்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆனதுனால இறந்து போயிட்டா. அதோட நீ முதல்ல கதவை தட்டும் பொழுது நீ என்கிட்ட பொய் சொல்ற அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க, எப்படி? ஏன்னா நீ பீச்ல குளிச்சேன் அப்படின்னு சொன்னல. இங்க இருந்து பீச் ரொம்ப தூரம், வர வழியில நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நேரா இங்க வந்திருக்க அப்படின்னா நீ பீச்சுக்கு போல இங்க எங்கேயோ தான் இருந்திருக்கன்னு அர்த்தம். ஆனா இருந்தாலும் உன்னை வெளியே அனுப்பாம உன்னை இங்கேயே இருக்க சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, உன் கூட நான் பேசணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆனாவும் இப்ப பேட்ரிக்க முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம்லயும் பேட்ரிக் வின் பண்ணிடுறாரு. அவர் வச்சிருந்த அந்த சரக்கையும் இவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணுடைய லிப்ஸ்டிக் கார இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பேட்ரிக் கிட்ட நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே பொய் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது பேட்ரிக்கும் சொல்றாரு, பாத்தியா கொஞ்ச நேரத்துல நான் உன்னை நம்பியிருப்பேன், நீயும் என்ன நம்பியிருப்ப, ரெண்டு பேருமே ஏமாந்து போயிருப்போம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா புயல்னால வீடே ஆட ஆரம்பிக்குது. ஸோ பேட்ரிக் என்ன பண்றாருன்னா அங்க இருந்த லைட்டை எடுத்துக்கிட்டு வேகமா கோட்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள நம்ம ஆனா மட்டும்தான் தனியா இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விதமான பயத்துல இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு நேரா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல லைட் ஆன் ஆகி எரியுது. ஒரு போனுடைய வைப்ரேஷன் சவுண்ட் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த பேட்ரிக் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு போனும் கிடையாது, காயின் போட்டு யூஸ் பண்ற போனை தான் வெளியே யூஸ் பண்ணணும்னு சொன்னார்ல. ஆனா இப்ப அவரோட வீட்டுக்குள்ளேயே ஒரு போன் வைப்ரேட் ஆகுது. ஆனாவும் நேரா அந்த போன் கிட்ட போறாங்க. அந்த போனை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த போனுக்கு நிறைய கால்லாம் வந்திருக்கு. அட்டன் பண்ணாம எல்லாமே மிஸ்டு காலா இருக்கு. ஸோ அந்த போன் இருந்த இடத்த இவங்க நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் இது ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிப்ஸ் பேக்கெட்டும் இருக்கு. ஸோ ஆனாவும் ஒருவேளை இது டெட் பாடியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ்வளோ நேரம் அவங்களுக்கு எல்லாமே தப்பா தான் தோணு இருக்கு. போய் பார்க்கும்பொழுது அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது. ஸோ அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் உண்மையிலேயே அங்க இறந்து போன ஒரு பொண்ணுடைய உடம்பு இருக்கு. அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருந்த லிப்ஸ்டிக் கரை வந்து இந்த பொண்ணோடது தான். நம்ம வரத்துக்கு முன்னாடி அந்த பேட்ரிக் இந்த பொண்ணை கொன்னு இருக்காம ஒரு சைக்கோ அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த டெட் பாடியையும் பார்த்து இவங்க பயந்து போறாங்க. போன் எல்லாம் கீழே போட்டுறாங்க. இந்த நேரத்துல வெளியே போனார்ல பேட்ரிக், அவரு மலையில நனைஞ்சுக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ள அவங்க போனை கீழே போட்ட சவுண்டு கேட்டு இவர் திரும்பவும் ரூமுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேட்ரிக் கதவை ஓபன் பண்ற சவுண்டு ஆனாக்கு அது கேட்ட உடனேயுமே அவங்க வேகமா ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சத்தம் போடாம அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதே இடத்துலயே அவங்களால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, எஸ்கேப் ஆகணும். நல்லவேளை அவங்க இருக்கிற அந்த ரூம்ல மேல ஒரு வழி இருக்கு. ஆனா என்ன கிளாஸ் போட்டு இருக்கு. ஸோ உடனே இவங்க கீழே இருந்து ஒரு சுத்தியலை எடுக்கிறாங்க. அந்த சுத்தியலை எடுத்து அந்த கண்ணாடியை உடைக்கலான்னு பொழுது அதை உடைச்சா கண்ணாடியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் ஆனா மேலையும் சுட்டுது. அதோட அந்த சுத்தியல் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. பயத்துல இவங்க அந்த சுத்தியலை கீழே போட்டுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு புரியல. அதோட ஆனாவுக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்கு. அப்படியே கண்ணை மூடி யோசிக்கும் போதுதான் அவங்க கண்ணுக்கு அவங்க குடிச்சாங்களா கிளாஸ், அந்த கிளாஸ் ஞாபகத்துக்கு வருது. ஆல்ரெடி அந்த கிளாஸ்ல சரக்க ஊத்தி ஒரு பொண்ணு குடிச்சிருக்கா. அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அதே கிளாஸ்ல தான் இப்ப நம்மளும் சரக்க குடிச்சிருக்கோம். அப்படின்னா அதுல மயக்க மருந்த அந்த பேட்ரிக் கலந்திருக்காரு. சோ எப்படி அந்த பொண்ணை கொன்னாரோ அதே மாதிரி தான் நம்மளையும் கொல்ல போறாரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தமே போடாத ரொம்ப அமைதியா அந்த இடத்துலயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த பேட்ரிக்கும் கையில விளக்க வச்சுக்கிட்டு ஆனா எங்க போனா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. சோ ஆனா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரூம் கிட்டயே வந்துட்டாரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த விளக்கோடைய வெளிச்சம் தெரியுது. ஆனாவும் இந்த ரூம்குள்ள வந்துருவாரோ அப்படின்னு பயத்துல இருக்கும் பொழுது அவர் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த டெட் பாடி இருந்ததுல அந்த இடத்துல போயிட்டு விளக்க கீழே வச்சுட்டு கீழே செல்போன் விழுந்து கிடக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அப்படின்னா ஆனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆனா என்ன பண்றாங்கன்னா நைஸா சத்தமே போடாம அந்த ரூம்ல இருந்து டோரை திறந்து மெதுவா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா வெளியே டோருக்கே வந்துட்டாங்க. அந்த மெயின் டோரை அவங்க ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா லாக் ஆகி இருக்கு. இவ்வளோ நேரம் அன்லாக்ல இருந்தது, இப்போ அவரு லாக் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆனா மேல டவுட் வந்துருச்சு. ஸோ ஆனா புரிஞ்சுக்கிறாங்க. சடனா பின்னாடி இருந்து ஆனாவை பேட்ரிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஆனாவை பிடிச்சு தூக்குறாரு. ஆனா அப்படியே தப்பிக்க ட்ரை பண்றாங்களா, பேட்ரிக் மேலேயே விழுந்துடுறாங்க. பேட்ரிக்கு செமையா அடிப்படுது. வேகமா இவங்க ஒரு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பேட்ரிக் அப்படியே எழுந்து அந்த டேபிள்குள்ள இருக்கிற ஆனா காலை பிடிச்சி இழுத்து அப்படியே ஆனாவை தரன்னு இழுத்துட்டு போறாரு. இவங்களும் கத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. எவ்வளவு கத்துனாலும் இந்த புயல்ல சவுண்டு வெளியே போறதே ரொம்ப டவுட் தான். ஸோ பேட்ரிக்கும் ஆனாவை பிடிச்சி கையையும் காலையும் கட்டி போடுறாரு. அப்புறம் போயிட்டு அவரு கலந்து வச்ச அந்த போதை பொருள் இருக்கிற சரக்கை கொண்டு வந்து வாயை தர அப்படின்னு ஆனாவுடைய வாயை திறந்து அப்படியே வாயில கொட்டி விட்டுறாரு. அவங்களும் வேற வழி இல்லாம குடிச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் பேட்ரிக் நேரா அவர் ஆல்ரெடி கொண்டு வச்சிருந்தாருல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட டெட் பாடியை அந்த பெட்ல இருந்து எடுத்து வேற எங்கேயோ வச்சிடுறாரு. இப்படி இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனா என்ன பண்றாங்கன்னா கை கால் கட்டி இருந்தாலும் நைஸா அப்படியே தவழ்ந்து மெயின் டோர் கிட்ட வந்து அவங்க காலால மெயின் டோரை எட்டி உதச்சி யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா உடனே பேட்ரிக் வராரு. அப்படியே ஆனாவை தரன்னு இழுத்து கொண்டு போய் ஆல்ரெடி ஒரு டெட் பாடி இருந்ததுல அந்த பெட்ல படுக்க வைக்கிறாரு. ஸோ ஆனாவும் கீழே பாக்குறாங்க. ஆல்ரெடி இங்க இருந்த டெட் பாடியை ஓரமா தூக்கி போட்டிருக்காரு. இப்போ இவங்க இங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேட்ரிக் வந்து ஆனா இருக்கிற அந்த பெட்டோடைய ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்க ஆனா எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இருக்கிற இடத்துலயே ஒரு வென்டிலேஷன் விண்டோ மாதிரி இருக்கு. அதை அவங்களால ஓபன் பண்ண முடியுது. அது வழியா எஸ்கேப் ஆக முடியும். ஆனா கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்காரா. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அதை கட் பண்ணி ஆகணும். அதனால அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கை கால் கட்ட அவுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப வெளியே இருந்து பேட்ரிக் பேசுறாரு. ஸோ ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகி இருக்கிறதுனால உள்ள நம்ம ஆனா என்ன பண்றாங்கன்னு அவருக்கு தெரியல.
அவரு பேச பேச இவங்க அந்த கை கட்டை அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேட்ரிக் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இதே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு. உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பொண்ணு நான் பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன். இந்த பொண்ணாதான் வந்து என்கிட்ட சிப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டா. அப்படிதான் பேசி அவ என் கூட இங்க வந்தா. நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவளே தான் என்கிட்ட பேசினா. சோ இந்த விஷயத்தை தான் வந்து பேட்ரிக் அவரோட ஒய்ஃபை முதல்ல பார்த்த விஷயத்தோட மிங்கிள் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே இந்த பொண்ணை பார்த்த சினாரியோவை அவர் மாத்தி சொல்லியிருக்காரு. சரி இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா திடீர்னு 2 மணிக்கு நீயா என் வீட்டு கதவை தட்டுற? இங்க எவ்வளவு வீடு இருக்கு. யார் வீட்டு கதவை வேணாலும் நீ தட்டிருக்கலாம்ல. எதுக்காக என் வீட்டு கதவை தட்டின? ஏன்னா இது என்னோட முடிவு கிடையாது, உங்களோட முடிவு. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு அவரு சொல்றாரு. இப்படி ஒரு பேச பேச இவங்க கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்துறாங்க. சோ உடனே வேகமா அந்த விண்டோ ஓபன் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்களால அதை ஓபன் பண்ண முடியல. அப்படியே மயக்கம் வருது. ஏன்னா அவரு 2வது தடவையா சரக்க ஊத்தி விட்டார்ல வாயில, அதுல அப்படியே கேர் ஆகுறாங்க அவங்க. உடனே பேட்ரிக்கும் அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றாரு. அப்படியே அவங்க கேர்ல இருக்காங்க. எனக்கு என்னத்தை கொடுத்தா அப்படின்னு ஆனா கேட்க, அந்த பொண்ணுக்கு என்ன கொடுத்தனோ அதே தான் உனக்கும் கொடுத்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனாவும் அந்த பொண்ணை பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் ஒரு பேசிக்கிட்டே அந்த இறந்து போன பொண்ணை பேக் பண்ணிருக்காரு. சோ இதை பார்த்து ஆனா அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. சோ அகைன் அப்படியே எழுந்து வேகமா மெயின் டோர் கிட்ட போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துடுறாங்க. தவழ்ந்து அந்த மெயின் டோரை ஓபன் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளேயே ரொம்பவே கேர் ஆகி அவங்களால நகர கூட முடியல. சோ ஆனாவுக்கு வாமிட் வேற வர மாதிரி இருக்கு. பேட்ரிக்கும் அப்படியே ஆனாவை தூக்கி கிச்சன் சிங்க் கிட்ட வைக்கிறாரு. சோ அப்படியே ஆனா கிட்ட அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நான் என்னத்தை கொடுத்தேன்னு கேட்டல, அதோட பேரு GHB. வெறும் 0.3 ml உடம்புக்குள்ள போனாலே தலைலாம் சுத்த ஆரம்பிக்கும், வாய் வறண்டு போயிடும். இதுவே 5 ml கலந்தோம்னா நம்ம உடம்பு மசில் செயலிழந்து போயிடும். 6 ml கலந்தா ஒரு மனுஷனை 20 நிமிஷத்துல அது கொன்னுடும். உனக்கு நான் 8 ml கலந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, இங்க ஆனாவும் அப்படியே மயக்கத்துல கிச்சன் சிங்க் கிட்ட ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து அவரை குத்தி சொருகலான்னு போகும்போது அப்படியே ஆளு பிடிச்சிடுறாரு. இவங்களுக்கு மயக்கம் அதிகமாகி அப்படியே பேட்ரிக் மேலேயே சாஞ்சிடுறாங்க. சோ இப்பதான் பேட்ரிக் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா நான் ஒரு பயங்கரமான சைக்கோ கொலைகாரன். முதல்ல நான் கொலை பண்ண பொண்ணு இதே மாதிரிதான். அதுவும் புயல் டைம் நான் என் கார்ல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அவ தான் என் கார் கிட்ட வந்து என்கிட்ட பேசினா. சோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். சோ அப்படின்னா அந்த காருக்குள்ள இருந்தது வந்து நம்ம பேட்ரிக் தான். வெளியே இருந்தது பேட்ரிக் முதல்ல கொன்ன பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு டூரிஸ்டர்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணோட முகம் எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு பொண்ணுங்களுடைய முகமும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா அவங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நான் முதல்ல கொன்ன பொண்ணுடைய உடம்புல, அதுவும் அவளுடைய இடுப்புல ஹார்ட் பீட் மாதிரியான ஒரு டாட்டூவை போட்டிருந்தா. சோ அந்த பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் சுத்தியலாலேயே அவ மண்டைய உடைச்சி சாகடிச்சேன். சோ அந்த பொண்ணு நான் கொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் என்ன பிடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் வெயிட் பண்ணேன். ஆனா என்னை தேடி போலீஸ் வரல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு தெளிவா பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பொண்ணுங்களை கொன்னேன். இப்ப கூட பாரு, ஒரு பொண்ணை கொன்னு முடிச்சுட்டு நான் மாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீயா கதவை தட்டி உள்ள வந்து மாட்டிக்கிட்ட. சோ அதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? மேல இருந்து ஏதோ ஒன்று நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல கடவுள், அது இல்லைன்னு புரியுதா அப்படின்னு பேட்ரிக் சொல்ல, இங்க ஆனாவும் அவ்வளவுதான். அந்த போதைப் பொருள் ஓவர் டோஸ் ஆகி அவங்க அங்கேயே கீழே விழுந்து இறந்தே போறாங்க. ஸோ பேட்ரிக்கும் வழக்கம் போல மற்ற பொண்ணுங்களை எப்படி பேக் பண்ணுவாரோ அதே மாதிரி ஆனாவையும் பேக் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ அப்புறம் ஆள் அப்படியே காமா இருக்காரு. அப்பதான் அவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. முதல்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணார்ல, அந்த பொண்ணுடைய விஷுவல்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வருது. ஸோ அப்படியே பேட்ரிக் குழம்புற நிலைமைக்கு போறாரு. நேரா ஆனாவுடைய டெட் பாடி கிட்ட போறாரு. அந்த பொண்ணுடைய இடுப்பை ஓபன் பண்றாரு. இந்த நேரத்துல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, காருக்குள்ள நம்ம பேட்ரிக் இருப்பாரு. அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை தான் இவர் முதல்ல கொண்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அப்படியே காரு கிட்ட வராங்க. யாரான்னு பார்த்தா அது ஆனா தான். எங்க பேட்ரிக்கும் இறந்து போன ஆனாவுடைய இடுப்பை பார்க்கும்போது அதுல ஹார்ட் பீட் மாதிரியான டாட்டூ இருக்கு. இதே மாதிரி டாட்டூ தான் இவர் முதல்ல கொண்ட அந்த பொண்ணுடைய உடம்புலயும் இருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணை நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுமே, அதே பொண்ணு எப்படி இப்ப வந்திருக்கா அப்படின்னு ஒரு குழம்பும் பொழுது டக்குன்னு பார்த்தா ஆனாவுடைய மண்டையில இருந்து ரத்தம் வருது. இவர் கையில சுத்தியல் இருக்கு. சோ பேட்ரிக் பண்ண கொலையை இப்படிதான் பண்ணிருப்பாரு, சுத்தியலால அடிச்சு. ஆனா இப்ப ஆனா இறந்தது வந்து போதைப் பொருள் ஓவர் டோஸ் ஆகிதான். ஆனா பார்த்தா ஆனா மண்டையில இருந்து ரத்தம் வருது, இவர் கையில சுத்தியல் இருக்கு. எதுவும் புரியல. சடனா இறந்து போன ஆனா அப்படியே கண்ணை திறந்து பேட்ரிக்கை பார்த்த மாதிரி எழுந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். பேட்ரிக்கால எதுவும் நம்ப முடியல, நடுங்குறாரு பயத்துல. ஆனாவும் வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, உங்க கார்ல என்ன என் ஹோட்டல் வரைக்கும் டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சோ பேட்ரிக்கும் பயந்து அங்க இருந்து வேகமா ஓட ட்ரை பண்றாரு. பார்த்தா அங்க இன்னொரு லேடி இருக்காங்க. எனக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, இவர் பயந்து அப்படியே பின்னாடியே போக அந்த லேடியும் சரி நம்ம ஆனாவும் சரி வித்தியாசமா சிரிக்கிறாங்க. இவர் பயந்துகிட்டே போகும்போதுதான் அவரோட வீட்டுக்குள்ள நிறைய பொண்ணுங்க இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியுது. இந்த பெண்கள் எல்லாமே இவர் கொலை பண்ண பொண்ணுங்க தான். சோ அந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படியே பேட்ரிக்கை பாக்குறாங்க. பேட்ரிக் பயத்துல நடுங்குறாரு. சோ ஆக்சுவலா இங்க என்ன
என்ன நடக்குதுன்னா நம்ம பேட்ரிக் இருக்காருல்ல அவரு முதல்ல கொலை பண்ணதே ஆனாவை தான், அதுவும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் அவரு நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ கூட ஒரு பொண்ணு சிப்ஸ் கேட்டான்னு சிப்ஸை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிருக்காரு. ஸோ போட்டு தள்ளிட்டு வீட்டில் இருக்கும்பொழுது தான் அப்பா அவரோட கதவை யாரோ நாக் பண்ணிருக்காங்க. அதுதான் முதல்ல இறந்து போன நம்ம ஆனாவுடைய ஆவி. இவருக்கு ஆனாவோட முகம்லாம் ஞாபகத்துல இல்ல, டாட்டூ மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இவரு முதல்ல கொலை பண்ணது அந்த பொண்ணு தான். ஸோ ஆனாவுடைய ஆவியும் வந்து இங்க நார்மலா இருந்திருக்கு. ஆனா குளிக்கும் பொழுது அப்படியே ரத்தமா வரும்ல, ஏன்னா தலையில அவர் அடிச்சு கொண்டு இருக்காரு. அதனாலதான் தலையில இருந்து ரத்தம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ்ல சுத்தியல்ல ரத்தக்கரை இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சுத்தியல்ல தான் ஆனா அடி வாங்கி இறந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இவர்கிட்ட மாட்டி இறந்து போயிட்டோன்ற விஷயம் தெரியாம அகெயின் அவர்கிட்டயே மாட்டி செத்து போய் திரும்ப ஆவியா வந்து இப்போ பேட்ரிக்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை பேட்ரிக்கும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் வீடு ஃபுல்லாவே அவரு கொன்ன பொண்ணுங்களுடைய ஆத்மாவா இருக்கு. அப்படியே லைனா நின்னு தலைய முக்காடு போட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. இவர் பயந்து அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. எந்த ஒரு ஆத்மாவும் இவரை விடவே மாட்டேங்குது. சடனா வீட்டுக்கு வெளியே போலீஸ் இருக்கிற மாதிரி லைட்லாம் எரிய ஆரம்பிக்குது. இவர் பயத்துல நடுங்குறாரு. நம்ம ஆனாவுடைய ஆத்மாவும் வந்து அப்படியே அந்த சரக்கு பாட்டில்ல அவருடைய போதை பொருளை ஃபுல்லா கலந்து 8 ml மேல அப்படியே கலந்து இதை குடி அப்படின்னு பேட்ரிக்கோட வாயில ஊத்துறாங்க. அவரும் அப்படியே ஃபுல்லா குடிச்சு முடிச்சு அந்த பாட்டில கீழே வைக்கும் பொழுதுதான் டக்குன்னு எல்லாமே நார்மல் ஆகுது. வீட்டுல கரண்ட் வந்துருச்சு. அங்க இருந்த பேய்கள் எதையும் காணோம். பார்த்தா இவரு டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பேட்ரிக் எதுவும் புரியல, இங்க என்ன நடக்குது, இவ்வளவு நேரம் அந்த ஆனாவோட ஆவிலாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுச்சு, இப்போ பார்த்தா எதுவுமே காணமே அப்படின்னு குழம்பும் போது டக்குன்னு கதவை யாரோ வேகமாக தட்ட இவர் பயம் அதிகமாகுது. ஸோ உடனே போயிட்டு டோர் கதவை திறக்கிறாரு. பார்த்தா பக்கத்து வீட்டு பசங்க தான் தட்டிட்டு வேகமாக ஓடுறாங்க. அதோட பயங்கரமான புயல் மழைலாம் அடிச்சதுல பார்த்தா வெளியே அப்படி ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கு வெதரு. இவர் அப்படியே புரியாமல் பார்க்குறாரு. அப்பா அவரோட பேக்கெட்டில் அந்த போதை மருந்து இருக்கும்ல, அதை எடுக்கும்பொழுது தான் வெறும் எம்டி பாட்டில் தான் இருக்கு. அப்படின்னா எல்லாத்தையும் சரக்குல ஊற்றி நம்ம குடிச்சிட்டோம் போலயே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவ்வளோதான் நம்ம கதை முடிய போகுதுன்னு வீட்டுக்குள்ள போறாரு. அங்கே அவரு இறந்தும் போறாரு. சோ இந்த இடத்துலயே யூ வில் நெவர் ஃபைண்ட் மீன்ற இந்த படம் முடியுது. இப்போ நமக்கு 2 டவுட் வரும். ஒன்னு, உண்மையிலேயே ஆனாவோட ஆவி வந்து பேட்ரிக்கை இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த போதை பொருளை அவரையே குடிக்க வச்சுதா, அப்படி இல்லைன்னா நடந்த எல்லாமே பேட்ரிக்கோடைய ஒரு கற்பனையா? அதுவும் ஏன் கற்பனை அப்படின்னா அவரு கொலை பண்ணி ஒரு கில்ட்ல குற்ற உணர்ச்சி ஆகி அவருக்கு அவரே இல்யூஷனா இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், ஆனா எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா கண்டிப்பா அவரு கில்ட்ல இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை கில்ட்ல இருந்தாருன்னா அவர் கொலை பண்றதை விட்டுருப்பாரு. ஸோ அப்படி விட்டுட்டு தனியா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பண்ண கொலையெல்லாம் நினைச்சு ஒரு இல்யூஷன் வந்திருந்தா ஓகே. ஆனா இந்த இடத்துல கூட கடைசியா காமிச்சிருப்பாங்க அந்த கிளாஸ்ல லிப்ஸ்டிக் கரை இருக்கும், பெட்ல கடைசியா சிப்ஸ் வாங்கி கொடுத்து கொன்னார்ல அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்கும். ஸோ அப்படின்னா அவர் கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கொலை பண்றவருக்கு கில்ட் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அந்த சிப்ஸ் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை போதை மருந்து வச்சு கொன்னுட்டு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஆனாவுடைய ஆவி வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த போதை பொருளை அவரையே குடிக்க வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மறைஞ்சு போயிருக்கலாம். இவரும் அந்த போதை மருந்துடைய ஓவர் டோஸ்னால இறந்து போயிருக்கலாம். இதுதான் எண்டிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை உங்களுக்கு இல்லை இதெல்லாம் அவரோட கற்பனை அப்படின்னு சொன்னீங்கனாலும் அது ஓகே தான். ஏன்னா ஒரு படம்ன்றது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். ஆனா இருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மேபி இது ஒரு நம்ம ஆனா பேயோடைய வேலை தான் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் படத்துல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.